டைரக்டர் திரவி இயக்கத்துல கிஷோர், சுபத்ரா மற்றும் ஜார்ஜ் மரியன் நடிப்பில் வெளியாயிருக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம் தான் மெல்லிசை. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ரிவர்ஸ் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. மெல்லிசை இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர், சுபத்ரா மற்றும் அவங்களோட 2 குழந்தைங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அழகான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வாங்கின கடனுக்காக அந்த வீடை விற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்க எதுக்காக அந்த கடன் வாங்கினாங்க, எதுக்கு அந்த வீடை விற்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது, நல்லா குரோத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி எதுக்கு இப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு ஒரு சரிவை சந்திக்குது. கிஷோர் அண்ட் சுபத்ரா அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட போர்ஷன்ஸ் என்ன, அவங்களோட பசங்களோட போர்ஷன்ஸ் என்ன, இன்றைய காலகட்டத்தில் பேரண்ட் எதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்டான ட்ராமா. இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை கொஞ்சம் ஓப்பன் ஸ்பாய்லர் ரிவ்யூவாகவே பண்ணுவோமே. ஏன்னா ஒரு வேளை கதையை நல்லாயிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கான நம்பிக்கைகள் இருக்குல்ல. அதனால் முதல்ல கிஷோர் ஒரு ஸ்கூலில் பிடி டீச்சராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அதே நேரம் சுபத்ரா அதே ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு பசங்களாக பண்ணியிருக்கக்கூடிய 2 பேருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்போவே சிஸ்டம்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி கோடிங்ஸ்லாம் போகிறதுனால அவர் ஸ்கூல் படிக்கிறப்பே அவருக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்துடுது ஒரு நல்ல சம்பளத்தில். அதனால் அவரை வேலைக்கு அமைச்சிடுறாங்க. எதுக்கு படிக்கிறப்பே பசங்களை வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவன் இஷ்டத்துக்கு விடுவோமே அப்படின்னு சொல்கிறதுனால அவர் இஷ்டத்துக்கு விடுறாங்க. காரணம் என்னென்னா, கிஷோருக்கு ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறத ஆசை. ஆனால் அதை அவர் அப்பா விட்டுருக்காம ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு அமைச்சிருப்பாரு. அப்போ உங்களோட பேஷனில் நீங்கள் போகும்ல, பட் அவனோட பேஷனில் அவன் போட்டுன்னு சொல்லி பையனை ஒரு பக்கம் அவரோட பேஷனில் அனுப்பிச்சிட்டு குழந்தைய படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த பெண் குழந்தை ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நீ சிங்கர் ஆகணும், அதான் என்னோட ஆசைன்னு சொல்லி தன்னோட பர்த்டே கிஃப்ட்டாக தன்னோட அப்பா வந்து சிங்கராக மாற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு கட்டத்தில் கிஷோரும் ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு பாட்டு பாடி செமிஃபைனல்ஸ் வரையும் வந்து நல்ல ஒரு சிங்கராக மாறிடுறாரு. அதான் ஒரு பக்கம் எவிக்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப வைல்ட் கார்டு மூலமாக என்ட்ரி கொடுத்து தமிழக மக்கள்கிட்ட அதிக வரவேற்பை பெற்ற ஒரு சிங்கராக மாறிடுறாரு. அவர் டைட்டில் அடித்தாரா இல்லையா, என்ன ஆகுது, டைட்டில் அடிச்சிருந்தா தான் இந்த வீடை விற்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது. அப்போ அங்கே என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. சுபத்ரா ஒரு மிடில் கிளாஸ் ஒய்ஃபாக எங்கெங்கெல்லாம் ஒரு பேஷனேட் கணவனை சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு உங்களுக்கு பேஷன் வேணாம் வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, பையனை பேஷனை நோக்கி அனுப்பினவங்க பொண்ணை எங்கெங்கெல்லாம் பேம்பர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல கேர்வான ஒரு ரைட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். தெருவுக்கிட்டேருந்து கொஞ்சம் மெச்சூர்டான ரைட்டிங். அதே நேரம் இன்றைக்கி எவ்வளோ பணம் காசு இருந்து நீங்கள் ஒரு எலைட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்கள் கூட இருக்கவங்களாம் அந்த பணம் காசுக்காக மட்டும்தான். ஆனால் அந்த பணம் காசெல்லாம் எதிர்பார்க்காம நல்ல உறவுகளுக்காக இருக்கக்கூடியவங்க எப்போவுமே இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ரைட்டிங். அதில் உள்ள வச்சு இந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் சூப்பரான மேக்கிங். படம் வந்து எங்கேயுமே அங்கே இங்கே அங்கங்கன்னு எங்கேயுமே நகரவே இல்லை. ஸ்கூல் போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறமா அந்த வீடை சுற்றி தான் கதையே. ஒரு மிடில் கிளாஸ்க்கு வீடுங்கிறது எவ்வளோ முக்கியம். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க சின்ன ரூமாக இருக்கட்டும், மாடியாக இருக்கட்டும், வீட்டில் கிணறாக இருக்கட்டும், அங்கங்கே நின்று நம்ம ஸ்பெண்ட் பண்ண குவாலிட்டி ஆஃப் டைம்ஸ் எங்கெங்கெல்லாம் ரிமெம்பர் பண்ணுது. எதுக்கு இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து கௌரவத்துக்காக ஆசைப்பட்டு தன்னோட வீடை வந்து விற்றுட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வரும் தெரிஞ்சு கூட எதுக்கு அந்த வீடை விற்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எமோஷன் அவர் எழுதியிருக்காருல, அது இன்னும் சூப்பர். தன்னோட மகளுக்காக அப்பா சிங்கராக மாறுறாரு. அதே நேரம் மகனுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. மகனை அவன் போக்கில் விட்டோம் அப்படின்னு. என்ன ஐடி ஆஃபீஸர் ஆக்குனாங்களே அதான் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அவன் மகனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயத்தை இன்றைக்கி டிஜிட்டலாக மாற்றி அது மூலமாக எலாபரேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவார். அதுக்காக வெளியில் அவர் வாங்குகிற கடன் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வச்சு வாங்கின கடன். அப்போ அந்த வீட்டுக்காக வாங்கின கடன் அடைச்சாரா இல்லையா, அவரோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னா அது கிளைமேக்ஸில் ஒரு பர்சனை வச்சுருப்பாங்க. இது படம் நகர்ந்த விதம். இந்த படத்துக்கு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க கேஸ்ட் கூட தான் கிஷோர், சுபத்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியான ஒரு சின்ன கேரக்டரில் வருவார் போயிடுவார். ஹரிஷ் உத்தமன் அவரும் ஒரு கட்டத்தில் வருவார் போயிடுவார். அப்படின்னாலுமே இந்த படத்தை நின்று பில்லாராக தாங்கிறதே 4 பேர் தான். ஒன்று கிஷோர், சுபத்ரா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசங்க ரோல் பண்ணியிருக்க 2 பேர். அந்த பசங்களோட 2 பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனன்யா, வர்ஷினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஷ்வந்த், மணிகண்டன். இவங்க 2 பேர் தான் அந்த படத்தில் அவங்களுக்கு பசங்களாக பண்ணியிருக்க கேரக்டர்ஸ். சொல்லப்போனால் இவங்க சின்ன பசங்களாக இருக்கிறப்ப நடித்து அதுக்கப்புறம் இப்போ லேட்டராக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படம் கூட சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு ஆசைகள் இருந்து அதை எங்கெங்கெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிறது இன்னும் சூப்பராக இருந்தது. இதில் தனன்யாவோட நடிப்புன்றது இன்னும் சூப்பர். அவங்க வந்து டஸ்கி ஸ்கின் அதெல்லாம் 2வது. ஆனால் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மெச்சூர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தனன்யாவுக்கு சூப்பராக இருந்தது. ஜஸ்வந்தும் ஒரு ஏஜில் ஹீரோவாக தெரிகிறப்பா வில்லனாக மாறுற மாதிரியான அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ல, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அந்த படத்துக்கு பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்துக்கு நெகட்டிவாக அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னா இதில் அதாவது கிஷோரை சிங்கராக காமிச்சிருக்காங்கல்ல, முதல்ல இந்த கேஸ்ட் செலெக்ஷனில் சிங்கருக்கான ரைட்டிங் யார் அப்படின்னு பார்த்துருக்கலாம். கிஷோர் ஒரு சிங்கராக நம்ம பார்க்க முடியல. ஏன்னா விடுதலையாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், பொல்லாதனாக இருக்கட்டும், இது இல்லாமல் வந்து வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், கிஷோர் அப்படின்னால ஒரு பிடி ஆதார், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரகட் பர்சனாக பார்த்து
அவரை வந்து ஒரு சிங்கராக பார்க்குறது நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியல. கிஷோருக்கு நிறைய இடங்கள்ல அங்கே சிங்க்கும் ஆகலை, அந்த வாய்ஸோட சிங்க்கும் பாடலோட சிங்க்கும் ஆகலை. அதே நேரம் பாடல் எலாபரேட்டாக எடுத்துகிட்டு போகிற விதம் இன்னும் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. காப்பிரைட்ஸ் காரணங்களால் ஐயாவோட பாடலை பயன்படுத்த முடியாத காரணங்களால் அதே பாடலை வேறு மாதிரியான டியூன் போடுறங்கிற பேரில் வேறு மாதிரியெல்லாம் போட்டு அது தேட்டர்லேருந்து நம்மளை எந்திரிச்சு போக வைக்கிது. கவன் படங்களே ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறப்ப நம்மளால் உள்ள உட்கார முடியல. அது யாரோட படம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கேவி ஆனந்தோட படம். அப்படியாப்பட்ட படத்தில் உட்கார முடியல அப்படின்ற பட்சத்தில் இவரை நான் தப்பு சொல்லலை. ஆனால் இங்கே அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தது. அதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய பாடலோ இசையோ பெரிய அளவு மனதை தொடலை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது. பட் டிஓபி இந்த படத்துக்கு எலவேட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக மொத்தம் மெல்லிசை இந்த வாரம் வந்திருக்கிறதுல குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம். குடும்பங்களோட நீங்கள் பார்த்து சண்டை, வம்பு, ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி மனசு அங்கங்கே பதப்பதைக்க வைக்கக்கூடிய படங்கள் பார்த்தே இருந்தவங்க அப்படின்னா உங்களை சாஃப்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், ஒரு குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், 90s கிட்ஸோட பல பேரோட வாழ்க்கையை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மெல்லிசை பார்க்கலாம். யாரெல்லாம் அதில் மெல்லிசை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட ஃபீலை கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.